சில விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு மோமினான அடியானிடத்தில் இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்றான பெருமை. அந்த பெருமையை அகற்றுவோம் என்ற தலைப்பில் பேசுவோம். பெருமை என்பது ஒரு மனிதனுக்கான அழிவின் அடித்தளம் என்பதாக நினைக்கிறோம். இஸ்லாம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யாரிடத்திலும் பெருமை என்பது கூடாது. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். படைப்பாளன் ஒருவன் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். ரஹ்மானாக இருக்கக்கூடிய அல்லாஹ், ரஹீமாக இருக்கக்கூடிய அல்லாஹ், பசீராக இருக்கக்கூடிய அல்லாஹ், சமீஆக இருக்கக்கூடிய அல்லாஹ் அனைத்திற்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் பங்குண்டு என்பதாக சொல்லுவோம். ரஹ்மானாகி அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஹம் என்ற அந்த இரக்க குணம் அவனுக்கு மாத்திரம் அல்ல, அது அவனுடைய அடியாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவோம். ஆனால் கிப்ரியத், பெருமை என்பது அது அவனுக்கு மாத்திரம் சொந்தமாக. அதிலே யாருக்கும் அல்லாஹ் பங்கிடவில்லை, பங்கு கொடுக்கவில்லை, அனுமதி இல்லை. இது எனக்கு மாத்திரம் தனியாக இருக்க வேண்டிய ஒரு பிரத்யேகமான ஒரு பண்பு. அந்த பண்பை யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பங்கிடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதை நாம் வழங்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்ப்போமே ஆனால், தான் சார்ந்த ஏதாவது ஒரு துறைகளில் சாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் ஒரு தனித்துவமான ஒரு பெருமை வந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். என்னை போல் யாராவது இருக்க முடியுமா, என்னை போல் யாராவது இருக்க முடியுமா என்பதாக பெருமையாக பேசக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். பிறர் பேசலாம் பெருமையை பாராட்டி, அதற்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்தில். அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் தன்மையானவருங்க என்பதாக அடுத்தவர் சொல்லணும். நம்மளை நாமளே தெரிவிக்கிறோட, நான் எப்படி தெரியுமா, நான் ரொம்ப இலக்கம் உணவுடையவன், நான் ரொம்ப அன்பாளன், நான் ரொம்ப நேசமுடையவன் அப்படின்னு நம்மளை நாமளே சொல்லிக்கிற கூடாது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதி என்பது கிடையாது என்பதை வழங்குகிறேன். இந்த பெருமை என்ற அடிப்படையை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ளும் பொழுது அவனை இழிவாக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் தான் நாடியவருக்கு மட்டும்தான் அந்த பெருமையை வழங்குவான். தான் நாடியவரை இழிவுபடுத்துவான். அது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க, நீ அதை போய் தேடக்கூடாது, நீ அதனை தேடக்கூடாது, உனக்கு அதற்குண்டான அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்வான். இப்படி இந்த பெருமையாக இருப்பவனுடைய நிலையை எல்லாம் சொல்லும் பொழுது, வலா தம்ஷீ ஃபில் அர்தி மரஹா, 17வது அத்தியாயம் 37வது வசனத்தில் எல்லாம் சொல்லுவான். வலா தம்ஷீ ஃபில் அர்தி மரஹா, நீங்கள் பூமியிலே பெருமையாக நடக்காதீர்கள், பூமியிலே பெருமையோடு நடக்காதீர்கள். அந்த பெருமையின் காரணமாக உங்களால் என்ன செஞ்சிட முடியும்? ஒரு மனிதனிடத்துல பெருமை வந்துருச்சு அப்படின்னா அவன் நடக்கக்கூடிய ஒரு நடையில ஒரு திட்டா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியா நடப்பான். கேட்டா அது பெருமையுடைய அடையாளம். அந்த பெருமையுடைய அடையாளங்களாக நம்ம அப்படியே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஆடை அணிகிறானே, அந்த ஆடை அணியும் பொழுது அவனுடைய ஆடையை கரண்டைக்கு கீழாக தொங்க விட்டிருப்பான். அவனுடைய ஆடை எங்க இருக்கும்? கரண்டை காலுக்கு கீழ்ப்பகுதியில் தொங்குற மாதிரி, அவன் பறக்கிற மாதிரி எடுத்துட்டு போவான். இது ஒரு மனிதன் தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டதனுடைய அடையாளம் என்பதாக சொன்னார். இன்னைக்கு அரசியல்வாதிகளை பார்த்துருக்கீங்களா? அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா அது வேஷ்டி கட்டி இருப்பான். அந்த வேஷ்டியை கட்டி நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னா அந்த வேஷ்டியினுடைய கரைக்கட்டு எல்லாமே தரையில மட்டும்தான் இருக்கு. அவனுடைய கால் செருப்பு கூட தெரியாது, காலில் போட்டிருக்க செப்பல் கூட தெரியாத அளவுக்கு அப்படியே பறந்துக்கிட்டே போவான். எங்க அஜித் அர்த்தம் சொல்லுவாங்க, எங்க உஸ்தாத்,
ஒரு 4 அரசியல்வாதியா ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டு ஒரு தெருவில் அப்படியே அழைச்சிட்டு போனோம்னு வைங்களேன், அந்த தெருவையே கூட்டி சுத்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா 4 பேர் சேர்ந்து அப்படியே பறச்சிட்டு எடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த ரோடே தெருவே சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு பெருமையுடைய அடையாளமாக இன்றைக்கு கரண்டைக்கு கீழாக ஆடை செல்வ விடுதல் என்பது வந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நரகவாதியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அவனுடைய கரண்டை கீழாக ஆடை அணிகளை நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நரகவாதி என்பதாக சொன்னார். நரகவாதிக்கான அடையாளம் என்னங்க? அவனுடைய ஆடை கரண்டைக்கு கீழாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில கரண்டைக்கு கீழாக அணியக்கூடிய ஆடை என்ற அடிப்படையில் வரும்போதும் அது நடை சார்ந்ததாக இருக்கிறதுனாலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் கவனிச்சு பாருங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீங்கள் பெருமையோடு பூமியிலே நடக்காதீர்கள். அல்லாஹ் சொன்னது உள்ள வந்துருச்சா? அப்படி நீங்க பெருமையாக நடக்கும்போது உங்களால என்ன செஞ்சிட முடியும் என்பதாக அல்லாஹ் கேட்கும் பொழுது, இன்னக்கலன் தசரிக்கல் அருள உடன் தமிழ்கள் ஜிபால தூளா, நீ இப்படி பெருமையா நடந்து போறியே, அதனால உன்னால அந்த பூமியை பிளந்துட முடியுமா? இல்ல மலை அளவுக்கு மலைக்கு மேலதான் உன்னால உயர்ந்துட முடியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீ நடக்கும்போது பெருமையா நடக்கும்போது பூமியை பிளந்துட முடியுமா உன்னால? இல்ல மலைக்கு மேலதான் உன்னால உயர்ந்துட முடியுமா? எதுவும் முடியாது. அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த பெருமை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையிலே கேட்கின்றான். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபரின். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல மிஸ்கால தர்ரா, அணு அளவு, அணுனா தெரியும் இல்லையா, கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை தான் அணு என்பதாக சொல்லுவாங்க. அந்த அணு அளவு இருக்கக்கூடிய அணு அளவு ஒரு பெருமை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னா, லா யதுகுலுல் ஜன்னா, அவன் சுவனத்திலே நுழைய மாட்டான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம பெரிய ஆள் மாதிரி பெருமையா நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளை விட ஒரு பெரிய ஆள் இருந்தான் தெரியுமா? நம்மை விட ஒரு பெரிய ஆள் இருந்தான். யாரும் தெரியுமா? நாமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இப்லீஸ் இருக்கானே, ஷைத்தான், அவனை விட நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவனை விட நாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவனை விட நாம் மிகப்பெரிய அறிவாளி கிடையாது, புத்திசாலி கிடையாது. அவனில் பார்க்கும் பொழுது நாம் கீழ்தான், அவன் உயர்ந்தவன். அந்த உயர்ந்த நிலையில எந்த அளவுக்கு உயர்ந்தவனா இருந்தான் தெரியுமா? அவனுடைய படைப்போ ஜின் படைப்பு, ஜின் இனம் சொல்றோம் இல்லையா, மனித இனம் ஜின் இனம் என்பதாக சொல்லும் பொழுது ஜின் இனத்தை சார்ந்தவன் தான் இப்லீஸ் என்றவன். அது ஒரு தனி படைப்பு நினைச்சிருவன் தான். ஜின் இனத்திலே இருக்கக்கூடியவன் தான் அந்த ஷைத்தான் இப்லீஸ் என்பவன். அந்த ஜின் இனத்திலே இருந்ததற்கு கல்வி அறிவு தேர்ச்சியில அந்த கட்டுக்கோப்பான ஒரு நபராக இருந்திருக்கான். கல்வியில் தேர்ச்சி அடைஞ்சவனா இருந்திருக்கிறான், மிக பெரும் ஒரு அறிவாளி. அந்த அறிவாளியாக இருந்தவனை அந்த அறிவுக்காக கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதை கொண்டு போய் அல்லாஹ் எங்க வச்சான் தெரியுமா? அந்த இப்லீஸை படைப்பினங்களிலே மாறுபட்டவங்களாக இருக்கக்கூடிய ஒளியினால் படைக்கப்பட்டவர்களான மலக்குகளுக்கு வாத்தியாராக போய் வச்சான். மலக்குகளுக்கு யாருங்க? இந்த இப்லீஸ் இருக்கானே, அவன் தான் ஆசிரியர். நாம போக முடியுமா? மலக்குகளுடைய துஆவை எதிர்பார்த்து இருக்கிறோம், அவர்களின் பத்வாவை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருக்கிறோம். நாம் எங்கே? ஷைத்தான் அந்த இப்லீஸானவன் அந்த மலக்குகளுக்கு ஆசிரியராக இருந்து பாடம் நடத்தியவர். இப்படித்தான் வணங்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக அவர்களுக்கு பாடம் புகட்டிய, பாடம் நடத்திய அந்த ஆசானாக இருந்த அந்த ஷைத்தான் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கான் தெரியுமா? அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு காரணம், அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு மைனஸ், அவனை இழிவாக்கியது, கேவலப்படுத்தியது. உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தவன் இன்றைக்கு நிரந்தரமான நரகத்திற்கு சொந்தக்காரன். அந்த எளிதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான்.
கொண்டிருக்கிறார். நம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மை கேவலப்படுத்துகிறாங்களே, நம்மை அசிங்கப்படுத்துகிறார்களே, நம்மை சபிக்கிறார்களே என்பதாக நொந்து கொண்டிருப்பான் தினந்தனம். ஒரு சாதாரணமா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னாலே அவனுக்கு எரியும், பத்துக்கிட்டு தெரியும். ஒரு கொட்டாய் விடும்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. உங்களிடத்திலே கோபம் வருகிறதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. எடுத்தெறியப்பட்ட அந்த ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்ல வைத்த இறைவன் எதுவரைக்கும் சொல்ல வச்சிருக்கிறார்? இந்த மனிதனை படைத்ததிலிருந்து இந்த மனிதனுடைய கடைசி முடிவு, இந்த உலகம் அழியக்கூடிய வரையிலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும்படியா வச்சுட்டார். தவிர்த்திருங்க, அவனை தவித்துக் கொண்டே இருங்க. காரணம் என்ன தெரியுமா? மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் படைக்கும் போது சஜ்ஜா செய்யின்னு சொன்னான். ஆதமுக்கு சஜ்ஜா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யினா மனித உருவம் உயிர் கொடுக்கப்பட்ட நிலையில் அல்ல, பொம்மையாக கிடக்கும் பொழுது மண்ணால் அல்லாஹ் சமைத்து ஒரு உருவமாக ரெடி பண்ணி வச்சுட்டு ரூஹு கொடுக்கிறதுக்கு முன்னாடி சஜ்ஜா செய்யுங்கன்னு சொன்னான். மாணவர்கள் எல்லாம் சஜ்ஜா செய்தார்கள். ஷைத்தான் மாத்திரம் சஜ்ஜா செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னான். இப்போ மனிதர்கள் சஜ்ஜா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி வந்தா இது சஜ்ஜாவுடைய அந்தஸ்துக்குள்ள வராது. அல்லாஹ் எப்படி இறைவனுக்கு மாத்திரம் சொந்தமாக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த சஜ்தா என்ற அந்த தன்மையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தான் என்பதாக ஒரு கேள்வி வந்தால் அது சஜ்தா கிடையாது. சஜ்தா என்ற வார்த்தையை உள்ளடக்கம், ஆனால் சஜ்தா கிடையாது. என்ன உலகம் வந்தது தெரியுமா? இன்ஹினா தலை சாய்த்தல் அப்படின்னு சொல்றது. அரசர்கள் அவங்களுக்கு மத்தியில் அந்த சிப்பாய்கள் வந்துட்டாங்கன்னா பார்க்கும்போது சொல்லுங்க தலை சாய்த்தல். அந்த தலை சாய்த்தல் மட்டும்தான் செய்ய சொன்னான். ஒரு கண்ணியப்படுத்தி நான் உயர்வாக எனக்கு கலிஃபாவாக நான் இந்த மனித படைப்பை படைக்க இருக்கிறேன், ஆகவே அதற்கு நீ கண்ணியப்படுத்த வேண்டும் பொருட்டு நீ சஜ்ஜா செய்ய வேண்டும் என்பதாக சொன்னபோது மலக்குகள் எல்லாம் மரியாதை செய்து விட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மாத்திரம் அதுக்கு நான் எப்படி மரியாதை செய்வேன்? மண்ணால் படைக்கப்பட்ட இந்த படைப்பிற்கு நான் மரியாதை செய்வதா? நானோ கொழுந்து விட்டு நெருப்பால் படைக்கப்பட்டவன், உயர்ந்து எரியக்கூடியது. எந்த நேரத்தில் கீழே தாழ்ந்து எரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? நெருப்பு கீழே தாழ்ந்து எரியுமா? உச்சியை கொளுத்தி வச்சு பாருங்க, கீழே குப்பரை வச்சினால் மேலே பார்த்தா எரியும். அதோடைய வளமை. அப்ப கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எங்கே? தட்டினால் சத்தம் வரக்கூடிய மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு எங்கே? அந்த படைப்பிற்கு நான் சஜா செய்வதா, மரியாதை செய்வதா என்பதாக கேட்டான். அந்த ஒரு வார்த்தைக்குத்தான் இன்றைக்கு வரையிலும் நாம் அவனை சபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் அவனை சபித்துக் கொண்டே இருப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவருடைய தாற்பயம் அவ்வளவுதான். அந்த விஷயம் அந்த ஷைத்தானிடத்தில் இருந்த ஒரே ஒரு பெருமை, இந்த படைப்பை காட்டிலும் நான் சிறந்தவன் என்பதாக அவனை பெருமையாக சொல்லிக் கொண்டானே. இறைவன் எனக்கு ஹலிஃபாவாக பிரதிநிதியாக நான் அவரை படைத்திருக்கிறேன் என்பதாக சொன்ன நேரத்திலே நான் உயர்ந்தவன் என்பதாக அவனை வாதித்துக் கொண்டதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுதான் இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சாபத்திற்கானவனாக அந்த ஷைத்தான் மாறிப்போனான் என்ற அந்த செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே பெருமை என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்கு சார்ந்தது, அவனை சார்ந்தது. அவன் நாடியவருக்கு அந்த பெருமையை அல்லாஹ் கொடுப்பான், பெருமைப்படுத்த வைப்பான், பெருமையை கொடுப்பான், பெருமைப்படுத்த வைப்பான். அவருக்கு மூலமாக அல்லாஹ் மூலமாக ஒரு சிலர் செய்வாங்க, அவர் நல்ல மனுஷருங்க, இவர் அப்படிங்க இப்படிங்க பெருமையா பேசுறோம் இல்லையா? இது இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. நானாக என்னை பேசிக்கொள்வேன், நான் எப்படின்னு தெரியுமா, நான் அப்படின்னு தெரியுமா, இப்படி தெரியுமா, என்னை நான் பெருமை பாராட்டி பேசிக் கொள்வதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப மனிதர்களுக்கு பெருமை அணு அளவு அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டாலும் அவர்களால் சுவனத்தை அடையவே முடியாது என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மூமினான் அடியான் இடத்தில் இருக்கக்கூடாத மோசமான குணங்களில் ஒன்றான
பெருமை என்ற அந்த குணத்தை விட்டு நீங்கியவர்களாக இருக்க வேண்டிய பண்பாக இருக்கக்கூடிய பணிவு எனும் நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நல்ல பணிவோடு இருந்தால் என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி உண்டான விஷயங்களை நாளை பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.